சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் இந்த சாவித்திரியை ஓங்கி ஒரு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்கே சாவித்திரி ராஜாங்கத்திட்ட காட்டு கத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னே இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, ஒத்த வார்த்தை கூட பேசாம இம்புட்டு அமைதியா நின்றுகிட்டு இருக்கு, ஏதாவது பேசுனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேக்குது. அப்பதான் பார்த்தா கலெக்டர் கிட்ட இருந்து ராஜாங்கத்துக்கு போனும் வருது. ராஜாங்கம் அந்த போன் அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. சார் இந்த வந்துகிட்டு இருக்கோம் சார், பாலம் திறக்கிற விஷயமா தானே சார், கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அங்கேதான் வந்துகிட்டு இருக்கோம், இந்த புறப்பட்டோம், இன்னும் சரியான நேரத்துல இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல இங்க வந்துருவோம் சார் அப்படின்னு சொல்லி ராஜாங்க போன்ல பேசிட்டு வச்சிடறாரு. இதை கேட்டு சாவித்திரி பார்த்தா ஆத்திரத்துல பொங்கிக்கிட்டு கிடக்கு. என்னன்னே வீட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுவேன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு ஓ வேலையை பார்க்க போறேன்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஏதாவது பேசுனே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் அப்பதான் ராஜாங்கம், இங்க பாரு சாவித்திரி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாம தான் நின்றுகிட்டு இருக்கேன், எனக்கு இப்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு சாயந்தரம் வந்ததும் இதை பத்தி பேசுவோம், என்னால இப்ப எதுவும் பேச முடியாது, எனக்கு வேலை இருக்கு, என்னை நம்பி எங்க ஏகப்பட்ட பேர் எனக்காக காத்திருக்காங்க, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதை பார்த்ததும் பார்த்தா சாவித்திரி கடந்து கதறி எழுதுகிட்டு இருக்கு. என்னன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய நீ அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் அப்பதான் மோகனா, சாவித்திரி விடு, அவங்களுக்கு வேலை இருக்கு, அவங்க இந்த நேரத்துக்கு இங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே எல்லாமே கணிக்கப்பட்டது தான், அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அமைச்சர்னா ஏகப்பட்ட வேலை இருக்கும், அவருக்குன்னு சில பொறுப்புகளும் இருக்கு, இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துருச்சுதான், வாஸ்தவம் தான், யாராலையும் இதை ஏத்துக்கிற முடியாதான், ஆனா அவங்க சாயந்தரம் வந்து இதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் அமைதியாரு சாவித்திரி அப்படின்னு சொல்லி மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, சரி விடுங்க, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க, நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, மாமா தான் சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களே வந்து இந்த மேட்ருக்கு ஒரு பைசல் பண்ணுவாங்க, எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிடுது. எல்லாரும் பார்த்தா அவங்க ரூமுக்கு போயிடறாங்க. இங்க ரூம்ல வந்துட்டு பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் கடந்து கக்கப்பன்னு சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. பாத்தியாமா எப்படி நம்ம போட்ட திட்டம் எப்படி நடந்துச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தாமரை சிரிச்சுக்கிட்டு கிடக்கு. அப்பதான் பார்த்தா இது ரெண்டும் போட்ட திட்டத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. சாவித்திரி சேதுவோடைய பிறந்த நாளுக்கு முத நாள் நைட்டு ஒரு கேக்கை வாங்கிட்டு வருது. என்னம்மா இம்பிட்டு பெரிய கேக்கை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், அடியே இந்த கேக்கால தாண்டி நீ சேதுக்கு பொண்டாட்டியே ஆக போற அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், ஆமாடி இந்த அருக்குல கேக்கு, இந்த கேக்கை எடுத்துட்டு சேது ரூமுக்கு போ, உங்களுக்காக நான் ஆசையா கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் மாமா, இந்த கேக்கை கட் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட பேச்சு கொடு, நான் இப்போ இந்த கேக்கில் ஒரு விஷயம் பண்ணுவேன், கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் கவனி அப்படின்னு சொல்லி இங்கே சாவித்திரி பார்த்தா நல்ல ஒரு மயக்க மருந்து எடுத்துகிட்டு வந்து அதையும் ஊசியில் ஏற்றி கரெக்டாக பார்த்தா கேக்கிலையும் அந்த ஊசியை ஏற்றிடுது. அந்த மருந்து ஃபுல்லாக கேக்கில் பரவிடுது. சாவித்திரி கிட்ட தாமரை கேட்குது, என்னம்மா ஊசியில மருந்தெல்லாம் ஏத்திட்டு வந்து கேக்ல வச்சுக்கிட்டு இருக்க, என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லி தாமரை கேட்கவும், அடியே இது மயக்க மருந்துடி, இந்த மருந்தை கேக்ல நான் எந்த இடத்துல கரெக்டா போட்டிருக்கேன்னு பாரு, இந்த பீஸை மட்டும் எடுத்து தான் நீ சேதுக்கு கொடுக்கணும், இந்த இதை சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அவனும் மயங்கிருவான், நான் சொல்ற மாதிரி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா மகளுக்கு மாமா திட்டம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சாவித்திரி அப்பதான் சொல்லுது, அவன் மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா நீ உன் தலையில இருக்கிற பூவெல்லாம் எடுத்து பிச்சு அவன் மேல எல்லாம் போட்டு பொட்டெல்லாம் எடுத்து அங்கெங்கே அவன் கண்ணத்துலலாம் தடவிடவி விட்டு அவன் கூட நீ பக்கத்துல போர்வையெல்லாம் போத்தி படுத்துக்கட, நான் காலையில எல்லாரும் சேதுவோடைய பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆகன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்ப சேதுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் நான் பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் நான் சேது ரூமுக்கு கூட்டிட்டு வருவேன், நீயும் சேதுவோ அலங்கோலமா இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சேது உன்னைய கெடுத்துட்டா அப்படின்னு நினைச்சிருவாங்க, நீயும் கதறி அழு, நானும் என் மக வாழ்க்கை எப்படி ஆயிருச்சேன்னு சொல்லி அழுவேன், அப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே என்ன தெரியும், சேதுதான் உன்னைய கெடுத்துட்டா, அப்போ உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு சேதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு உன்னைய கட்டி வச்சிருவாங்க, புரியுதாடி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சாவித்திரி திட்டம் போட்டு கொடுக்கவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் பார்த்தா கேக் எடுத்துட்டு சேது ரூமுக்கு போகுது. சேது பார்த்தா அங்க போதையில தடுமாறிக்கிட்டு இருக்காரு. என்ன தாமரை இந்த நேரத்துல வந்திருக்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், மாமா உங்களுக்கு பிறந்த நாள்ல 12 மணி ஆக போகுது, அதான் 12 மணிக்கு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்திருக்கேன், வாங்க மாமா கேக் வெட்போம் அப்படின்னு சொல்லி தாமரை கூப்பிடவும், என்ன தாமரை நான் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா தாமரை வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல மாமா நீங்க என்னதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் கேக் வெட்டி தான் ஆகணும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா அந்த கேக்கை கட் பண்ணி சேதுக்கு ஊட்டி விட்டுருது.
சேதுவும் பார்த்தா அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு சரி தாமரை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு போதையிலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. மாமா கொஞ்ச நேரம் மட்டும் உங்ககிட்ட பேசிட்டு போறேனே அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா அங்கேயே பற்றைய போடவும் சேதுவும் பார்த்தா போதையில என்ன பண்றேனே தெரியாம நின்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா சேதுக்கு மயக்கமும் வந்துடுது. சேதுவை பெட்ல படுக்க போட்டு இங்க தாமரை பார்த்தா அதோடைய திட்டத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கு.